திண்டுக்கல், தென்காசி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தற்போது உள்ள வக்ஃபு சட்டத்தில் திருத்தங்கள் தேவையில்லை என்றும் கருத்து. சட்டப்பேரவையில் ஜெயலலிதா குறித்து செல்வ பெருந்தகை பேசியபோது செங்கோட்டையன் ஆவேசம். ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதை அதிமுக உறுப்பினர்கள் பார்த்து கொண்டிருக்கலாமா என கேள்வி. மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு. மனதில் எழுச்சியூட்டும் வகையில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள். கோயில் நிலத்தில் குடியிருப்பவர்கள் வாடகை தராவிட்டால் உடனடியாக அப்புறப்படுத்துக. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நடந்த வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 பேர் வாக்களிப்பு. மசோதாவில் திருத்தங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கை குரல் வாக்கெடுப்பில் நிராகரிப்பு. இஸ்லாமியர்களை ஒடுக்கவே வக்ஃபு மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் பதிவு. இஸ்லாமியர்களுக்கு வேறு எந்த நாடும் இந்தியாவை போல் பாதுகாப்பானது இல்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்ஃபு மசோதா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பதற்கானது என கோருவது தவறு என்றும் திட்டவட்டம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை பாஜக செய்து வருவதாக மக்களவையில் திருமாவளவன் எம்பி குற்றச்சாட்டு. ஆடு நனைகிறது என ஓநாய் நனைவது போல் பாஜக நடிப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். வக்ஃபு விவகாரங்களில் அரசின் தலையீடு இருக்காது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. வெளிநாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் அதிபர் டிரம்ப். அனைத்து வெளிநாட்டு பொருட்களுக்கும் குறைந்தபட்சமாக 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு 52% வரி விதிக்கும் இந்தியாவுக்கு பரஸ்பர வரியாக 26% விதிக்க உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சீனாவுக்கு 34%, வியட்நாமிற்கு 46%, ஜப்பானுக்கு 24% பரஸ்பர வரி விதிக்க முடிவு. மிக மோசமாக வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் விமர்சனம். பிரதமர் மோடி மிக சிறந்த நண்பர், ஆனால் தங்களை நன்றாக நடத்தவில்லை என்று குற்றச்சாட்டு. இறப்பு குறித்து வதந்திக்கு பின் முதன்முறையாக யூடியூப்பில் நேரலையில் தோன்றிய நித்யானந்தா தாம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் உள்ளதாக விளக்கம். நடப்பு ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணிக்கு முதல் தோல்வி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்று அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.